Hallelujah. Isaiah 60 verse 1 and 2. Arise and shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and the gross darkness the people, but the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, for the light is come, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. and the glory of the Lord is shine upon thee. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும். For behold, the darkness shall cover the earth, and the gross darkness the people. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். But the Lord shall arise upon thee, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். and his glory shall be seen upon thee. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit is saying, எழும்பி பிரகாசி, arise and shine, உன் ஒளி வந்தது. for the light is come. கர்த்தர் நம்மை எழும்ப சொல்லுகிறார். The Lord is saying to arise. எதிலே எழும்பணும்? For what matter we have to arise? தூசியை விட்டு எழும்பு. You have to rise in the dust. பூமியிலே இயற்கையாகவே நிறைய இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாசு படிந்திருக்கிறது. Everywhere is pollution nowadays. அதை சொல்லவில்லை. Bible never said that pollution. உலகத்தின் அருவருப்பாகிய தூசு, all the abomination of the world, அலங்கோலமாகிய தூசு, all kind of filthiness of the world, தேவனுக்கு கீழ்ப்படியாத தூசி, all kind of disobedience, அசுத்தங்கள் பாவங்கள் ஆகிய தூசி, all the filthy things. இன்றைக்கு உலகமே அதிலே தான் இருக்க முழுகி Today the கொண்டிருக்கிறது. entire world is covered with this kind of dust. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், But the Lord is saying to his people, எழும்பி பிரகாசி, arise and shine, எழும்பு, arise, தூசியை விட்டு எழும்பு. rise from the dust. பயம், Fear. இன்றைக்கு உலகத்தில் ஒரு பயம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. Nowadays the fear is gripping people's hearts. அநேகர் ஜெபித்தாங்க பெதர்கிட்டலாம், Many பயமா came and இருக்கு. prayed. நல்ல வேலைதான், Good job. ஏர்போர்ட்ல வேலைதான், They're working in airport, ஆனா பயமா இருக்கிறது. but they have some fear. இன்னைக்கு உலகமே பயந்து இருக்கிறது. Today the entire world is filled with fear. தேவ ஜனங்கள் பயந்து இருக்கிறார்கள். Children of God, they are in fear now. ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord is saying, எழும்பு. arise, எதில விட்டு எழும்பணும்? பயத்தை விட்டு எழும்பு. come out of the fear. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறவர். Our God is always with us. வேதம் சொல்ல, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். Bible says, fear not, dismay, do not be dismayed, for I am with thee. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எழும்ப சொல்லுகிறார். Dear child of God, the Lord is saying us to arise. பயம் நமக்கு அவசியம் இல்லை. We don't need to have fear. உலகத்தில் இருப்பவனையும் நம்மோட கூட இருக்கிற தேவன் பெரியவராய் Our இருக்கிறார். God who is in us is greater than who is in the world. என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாவது என்று கலங்க வேண்டாம். You don't need to worry about what will happen in my family. நாம் பயப்படுவதனாலே சரி அளவே ஒன்றோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Just because we are fearing about some things, we cannot make things small or big. நம்ம அழைத்த கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். The Lord who called us is faithful. அதனால் கலக்கம் வேண்டாம். So fear not. பயம் வேண்டாம். No fear. உன் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு. Call me in your trouble. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். And thou shalt glorify me. தேவனுடைய பிள்ளையே, இந்த பயத்தின் ஆவி, The fear, the spirit of fear, அது நம்மை விட்டு நீங்கி போகட்டும். that should go away from us. கர்த்தர் பயத்தை நீக்கிறவர். The Lord will take away the fear. தேவ அன்பு பயத்தை புறம்பே The தள்ளும். love of God will take away the fear. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயமாகிய அந்த பிசாசு நம்மை விட்டு நீங்கி போகட்டும். Fear is a devilish thing that should go out of our life. அவர் எழும்பி பிறகு எழும்பு என்று சொல்லுகிறார். The Lord is saying, arise. கர்த்தர் இந்த வருஷத்து 7வது மாசத்திலே கர்த்தர் தேவ ஜனமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு. 7th month of this year, the Lord is saying, arise. பயத்தை விட்டு எழும்பு, பயத்தை விட்டு எழும்பு. Come out of the fear. அநேகர் பயந்து பயந்து வந்து கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் விட்டு விட்டார்கள். Many are caught by the fear and they're not doing what they're supposed to do. நம்மை பயப்படுத்தும் பலவிதமான ஆவிகள் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் இருப்பவரில் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். So many things make us scared about many things, but still we have a God in us who is greater than everyone. மூன்றாவதாக அசதியான வாழ்க்கை விட்டு எழும்பு என்று சொல்கிறார். Come out of a life which is lazy. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அசதியாய் மாறிவிட்டது. Many are lazy
nowadays. ஆண்டவர் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவுமானவர். I am Alpha and Omega. இதோ உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். Behold, I am with thee until the end of the world. நமக்குள்ளே இருக்கிறவர் நம் இயேசு என்றும் பெரியவர். The Lord who is in us is always greater. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம், எனக்குள்ளே இருக்கிறவர் என் இயேசு என்றும் பெரியவர். நல்ல கையை தட்டி பாடுவோமா? Shall we all sing that song now? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லுகிற, அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவிலே அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருபோது சோர்ந்து போவது இல்லை. The Spirit of God never get wearied. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit who is in us, அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். He is a powerful Holy Spirit. ஏன் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? Why God gave us a Holy Spirit? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, When the Spirit of God come upon you, and thou shalt be strengthened. ஓ சாதாரணமான ஆவி அல்ல, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். God have given a Holy Spirit for us. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனையோ பேய்களை துரத்துறோம், We are casting out demons. கர்த்தர் நமக்குள்ளே செய்கிறார். The Lord is helping us. அது சும்மா மிரட்டமே ஒழிய சேதப்படுத்த முடியாது. That can, do some kind of things, but that cannot do any harm to us. உலகத்திலே இருக்கிற சாத்தானை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். Our Lord Jesus is greater than the devil who is in this world. பிசாசின் வல்லமை அழிக்கத்தக்கதான வல்லமையின் அபிஷேகத்தை தேவ அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God have given us authority, strength and anointing to destroy the evil powers. ஹல்லேலூயா. Hallelujah. ஒன்று சேதப்படுத்த முடியாது. Nothing can do any harm to us. ஆதலால் பயந்து போய் அசதியா இருக்கவே வேண்டாம். So don't need to be quiet. ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். God have given a duty பரிசுத்த for us. ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, The Spirit of God come upon you, and thou shalt receive power. எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. And thou shalt be a testimony for me. திருவசனத்தை பிரசங்கிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God have called to preach the word of God. யாராலும் இதை தடை செய்ய முடியாது. And no one can stop this. இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது என்று ஒன்றாலும் சொல்ல முடியாது. No one can say that you should not talk about Jesus. இது ராஜாதி ராஜாவுடைய கட்டளை. That's a king's commandment. அவர் நமக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். God have given this authority. இதோ சர்ப்பங்களை தேளியும் மிதிக்க அதிகாரத்தை தந்திருக்கிறேன் என்று சொன்னார். Behold, I have given you authority to trample down all the scorpions and the serpents. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். That cannot do no harm to you. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகளும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். All these years our Lord God is with us now. ஒன்றாலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. Nothing can do no harm to us. இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God have bestowed this salvation for us. இந்த ரட்சிப்பை யாராலும் எடுக்க முடியாது. No one can take the salvation out of our life. காண்கிற யார்கிட்டயும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. Whether you get time or not, preach the word of God boldly, carefully. இயேசு வருகிறார். Jesus is going to come இயேசு soon. ஜீவிக்கிறார். Jesus is a living God. இனி காலம் இல்லை. No more days left. என்று சொல்லுங்க. Just say to them. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. Arise, the Bible says. உண்மையில் கர்த்தர் ஒளியே வந்தது. And for the light is shine upon you. அசதியான வாழ்க்கை எடுத்து போடுங்க. Take away the life which is slack. அநேகர் அசதியா இருக்கிறாங்க. Today many are slack. எதில அசதியா இருக்காங்க? Many are slack in many things. உலக காரியத்திலே அல்ல. Not in the worldly things. அதெல்லாம் ஜோரா நடக்கும். Those things they'll do, they're very clever in it. செல்ல பாத்தீங்கன்னா பலவிதமான விளையாட்டு உண்டு.
There are a lot of games in the cell phone. பல பேர் இன்னும் அதுல தான் பிஸியா இருக்காங்க. தேவ பிள்ளைகளே பிஸியா அதுல தான் பிஸியா இருக்காங்க. Many people are so busy. தேவையானது ஒன்றே ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Many have taken a good portion. தேவனுடைய பிள்ளை இவருக்கும் தெரியும், எங்க போனாலும் யாராவது வாய் திறந்தா சொல்லி ஒரே வார்த்தை இயேசு குறித்து. Wherever I go, I speak about Jesus. At least a one word I'll speak. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி சொன்னார். Whether you get time or not, you have to preach. தேவன் அற்ற ஜனங்களா இருக்கிற அந்த அதன் மத்தியிலே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். And people they don't have God in them. Before them we have to preach. கர்த்தருடைய வசனத்தை சொல்ல அதிகாரத்தையும் கிருபையும் நமக்கு தருவாராக. May God give grace and the courage to preach a word. அசதி விட்டு எழும்ப வேண்டும். We have to come out from the slothful life. அவிசுவாசத்தை விட்டு எழும்ப வேண்டும். We have to come out from the unfaithful life. உலகத்திலே இருப்பவனில் நமக்குள்ளே நம்மோடு கூட இருக்க இயேசு பெரியவர். Our Lord Jesus Christ is greater than who is in the world. ஆண்டவர் சொன்னதே நடக்கும். Whatever the Lord said, that will happen. கர்த்தர் பொய்யுரையாத தேவன். Our God will never lie. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே செய்வார். Whatever the Lord says, then He will do that. ஆண்டவர் சொன்னார். The Lord said. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் உலகத்திலே there are many things are happening around the world. 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதா இன்றைக்கு நடக்கிறது தேவ பிள்ளைகளே. Whatever the Lord said before 2020 years ago is still happening. Everything is getting fulfilled now. ஆண்டவர் சொன்னார் இவைகளே நடக்கும், ஆதலால் ஜனங்கள் கவனமா இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்தார். God warned people these things will happen. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, so children of God, ஆண்டவர் சொன்னார் இவைகள் உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். These things will be a witness to preach the gospel. தேவ பிள்ளைகளே கவனமா இருங்க. So be careful. கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். The Lord is saying to arise. எழும்பி பிரகாசி. Arise and shine. உன் ஒளி வந்தது. For the light has come. அந்த காலத்தில் விளக்கு எரிய வேண்டும் சொன்ன மண்ணெண்ணெய் ஊற்றுவார்கள். Those days to light a lamp they need a kerosene. விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்ன நீங்க உலகத்திற்கு ஒளியா இருங்க, விளக்கா இருங்கன்னு கர்த்தர் சொன்னார். The Lord said, you are the lamp, you are the light of the world. ஆண்டவர் சொன்னார் உன் ஒளி வந்தது. The Lord is saying the light நம்முடைய ஆண்டவர் ஒளியிலே இருக்கிற தேவன், ஒளி வெளிச்சத்திலே இருக்கிற கர்த்தர். Lord said, for the light has come, our Lord who dwells in the light. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, I am the light of this world. அவர் ஒளியா இருக்கிறார். ஆதலால் இருளான நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருளை நீக்கி, பாவ இருளை நீக்கி கர்த்தர் வெளிச்சத்தை தந்தார், ஒளியை தந்தார். Our God is a light of this world. He taken all the darkness out of our life and He make us to shine. அவர் சொன்னார் விளக்க கொளுத்தி எங்க வைப்பாங்க தெரியுமா? விளக்கு தண்டையில வைப்பாங்க. They will burn the light and keep them on the lampstand. அது மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள். They will not cover with any bushel. உங்க வெளிச்சம் உலகத்துக்கு பிரகாசிக்க கடவுது. Your light should shine before the Gentiles. இயேசு கிட்ட இருந்த வெளிச்சம் நமக்குள்ளே கர்த்தர் தந்தார். The light which is in Jesus, we have received it. நம்முடைய வாழ்க்கை இருளா இருந்தது. We were in a darkness. ஆண்டவர் இயேசு நம்முடைய ஜீவியத்திலே வந்தார். Jesus came in our life. அவர் எல்லா பாவ இருளை நீக்கினார். He removed all the sinful darkness. கர்த்தர் தம்முடைய ஒளியை வெளிச்சத்தை நமக்கு தந்தார். And He have given a light to us. இருளான வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சமாய் மாறிட்டு. All the dark life became a light now. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொன்னார் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கன்னு சொன்னார். Lord said, you be a light to this world. அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை, ஆயில். We need oil to be a light. கர்த்தர் எண்ணெய் தேவை தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு விளக்கு இருக்கு, எலக்ட்ரிக் லைட் இருக்கு. அந்த காலத்தில் பெட்ரோமாக்ஸ் மற்றபடி விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். Those days today we have some electrical lights and all that, but those days only kerosene lights and petromax light. அந்த விளக்குக்கு எண்ணெய் அவசியமா இருந்தது. For that light they need a kerosene. இன்னைக்கு நம்முடைய இந்த விளக்கு எரியும்படியாக என்ன தேவை? For in our life, if you want to burn and shine, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். If anybody is in Christ and he is a new creation, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. All the former things have passed away and everything become new. இந்த விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் எண்ணெய் எனக்கு அவசியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை. We need an anointing of the Holy Ghost so that our light will shine. ஆவியை பெற்ற ஜனங்கள் ஒருபோது அசதியா இருக்க முடியாது, வேண்டாம். Those who receive the Spirit of God, they cannot live a slothful life. எழும்பு.
Arise. எழும்பு, Arise. நித்திரை விட்டு எழும்பு, Arise from the sleep. உன் வெளியே வந்தது. For thy light has come. ஆவின் அபிஷேகம் நமக்கு அவசியம். We need the anointing of the Holy Spirit. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். Anointing will break all the yokes. 10-81 வருஷம் தேவன் சாதாரணமான ஒரு நபராயிருந்த என்னை, பலவீனமான ஒரு நபராய், உலக நபராயிருந்த என்னை கர்த்தர் தம்முடைய ஆவின் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். The year 10-89, God have filled me with the powerful Holy Spirit upon my life. I was sinner, I was lost and I was weak, but still God anointed me. ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன். I'm going, the Lord said. என்னுடைய வேலையை முடித்தேன். I finished my job. உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன். I shed my blood. உங்களுக்காக நித்திய ஜீவனுக்காக வழியை உண்டாக்கினேன். I opened the way for this. நான் போகிறேன். Now I'm going. நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். And I will send forth the Holy Spirit. நீங்க காத்திருங்க. You wait. பரிசுத்த ஆவி வரும்போது And the Spirit of God come upon you. உங்களை பலப்படுத்துவார். And thou shalt receive power. இந்த 2021 வருஷமாக இயேசு பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறார். Nearly 2021 years, the Holy Spirit, Jesus in the form of the Holy Spirit. அல்லேலூயா. அன்றைக்கு முழுவதும் உலகத்திலே இருந்த என்னை, Those days I was fully a worldly man. சர்ச்சுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, எப்பா சர்ச்சுக்கு வா, இன்னைக்கு லீவா இருக்கிறதே வரலாமே. My mom used to call me, why don't you come to church today, have leave? நான் அன்றைக்கு பார்த்து நண்பர்களோடு கூட சினிமா போகலாம் என்று திட்டம் போட்டேன், பிளான் போட்டேன். That day I planned with my friends to go to cinema. 10ஆம் தேதி 10ஆம் மாசம் 81 வருஷம். 10-89. அம்மாவும் தொல்லை தாங்கவில்லை. My mom's torture was so big. கண்ணீரோட சொன்னாங்க, மகனே வாப்பா சர்ச்சுக்கு வா. Tearfully she said, why don't இன்னைக்கு you ஒரு come to church? ஊழியக்காரர் வந்திருக்கிறார். Today one of the servant of God has come. வேண்டா வெறுப்புக்காக நான் ஆலயத்துக்கு பல்லாவரத்தில் இருக்க சர்ச்சுக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன். So without any interest I went to church. அங்கே உட்கார்ந்து இருந்தேன். I was sitting at the backside. அன்னைக்கு இந்த தோட்டத்திலே இல்ல, அன்னைக்கு வேற விதமா இருந்த உலகத்தானா இருந்தேன். Those days I was like a worldly man. அந்த ஊழியக்காரர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறார். That man of God prayed for the Holy Spirit. நான் பயந்து உட்கார்ந்தேன். I was sitting there with fear. நான் பாவியான மனுஷன். Lord, I'm a sinful man. எனக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவி வருவார்? How the Holy Spirit will come in me? நான் பயந்து உட்கார்ந்திருந்தேன். I was filled with gripped with fear. ஆவியானவர் கிரியை செய்தார். Holy Spirit started working in my life. ஆவியானவர் இறங்கி வந்தார். The Spirit of God came upon my life. ஒவ்வொருத்தரையும் நிரப்பிக் கொண்டே வந்தார். It was filling one by one. நான் 6வது வரிசையிலே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன். I'm in the 6th row. நான் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தேன். I slowly opened my eyes. எனக்கு முன்பாக ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் பிரகாசம் போனது. A bright light passed through me. இருளான என் வாழ்க்கையிலே இயேசுவாகிய வெளிச்சம் வந்தார். And I see Jesus, the light came in my life. அன்றைக்கு இந்த பாவியை ஆண்டவர் மாற்ற தேவ சித்தம் கொண்டார். God was having a will to change my life. அன்றைக்கு நான் எனக்கு முன்பாக சென்ற அந்த மகிமை, வெள்ள மென்மையான மகிமை, the glory which went before me, இந்த வரிசையாக போய் மீண்டுமாக திரும்பி வந்தது. that was passing through me and again came back to me. அன்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிராத வெற்றிராத ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். And God have given me a great anointing which I have got. என் சரீரம் முழுவதும் அக்கினி. My body was filled with fire. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். The Spirit of God came in me. சரீரம் முழுவதும் மின்சார பாய்ந்தது போல பாய்ந்தது. I got a power like if an electrical current passed through the body. அன்று மேலியும் கீழியும் குதிக்க ஆரம்பித்து விட்டேன். I started to jump up and down. கத்த ஆரம்பித்து விட்டேன். I started to shout. ஆண்டவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு தந்தார். With the sign of the tongue God have blessed me. அன்றைய இருளான வாழ்க்கை தேவன் அகற்றினார். All the dark life is all past. ஆவியின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பினார். God filled me with the glorious anointing. பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பினார். He filled me with the holy anointing. முழுக்க உலகத்திலே இருந்த உலகத்தானா இருந்த என்னை தேவன் அன்றைக்கே பிடித்தார். I was a whole worldly man, but that time God anointed me. வீட்டுக்கு போகிறேன், வல்லமையான அபிஷேகம். While I was going home, I was still in that anointing. அடுத்த நாள் கம்பெனிக்கு போகிறேன், என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. Even I went to my company, but still I was filled with the anointing. My life is கம்பெனி totally changed. கர்த்தரை குறித்து வைராக்கியத்தை பாராட்டினே சுவிசேஷம் சொன்னேன். I started to preach the gospel about Jesus Christ in zeal. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் நம்மை உருவாக்கும். Anointing will that will make you a man. அது பிரகாசிக்க வைக்கும். That will make you to shine. அது எழும்ப வைக்கும்.
That will make you to rise. அது ஓட வைக்கும், That make you run. நடக்க வைக்கும், That make you to walk in the truth. ஊழியம் செய்ய வைக்கும், That will make you to do some ministry. கர்த்தருக்காக வைராக்கியத்தை தரும். That will give a zeal for Christ. ஆண்டவர் சொல்றார், எழும்பி பிரகாசி, உன் வெளியே வந்தது. The Lord says, arise and shine, for the light is come. எழும்பி பிரகாசி, Arise. அசதியாராதே. Don't be slothful. தேவ பிள்ளையே அசதியா இருக்க வேண்டாம். Don't be slothful, dear child of God. ஏனென்றால் ஆமோஸின் புத்தகம் The book of Amos, 8 அதிகாரம் 8th chapter, 3 வசனம். Amos 8:3, the Bible says, and the songs of the temple shall be howling in that day, says the Lord God. There shall be many dead bodies in every places. They shall cast them forth with silence. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? Why the Lord is saying here? அன்றைக்கு என்னாச்சு? What happened those days? தேவாலயத்தின் பாட்டு சத்தம் ஒளிந்து விட்டது. The songs of the temple shall be howling in the day. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாலயம் சொல்கிறார். Through the prophet Amos, the Lord is saying, இவைகள் நடக்கும் என்று சொல்லி, the Lord said these things will happen. ஆவியை அணைத்து போடாதீர்கள். ஆவியை அவித்து போடாதீர்கள். Don't quench the Holy Spirit. ஏனென்றால் பயங்கரமான காலம் வந்து கொண்டு இருக்கிறது. The days are going to come, which is going to be a terrible days. கடந்த காலத்தை நாம் பார்க்கிறோம், தேவாலயத்தில் பாட்டு சத்தம் ஒளிந்து போனது. The songs of the temple shall be howling in the days. தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. Children of God cannot worship. இதோ பூமி காரிருளால் மூடப்படுகிறது. The earth is going to be covered with darkness. தேவ ஜனங்கள் ஜெபம் பண்ண முடியவில்லை. Children of God cannot pray. தேவனை ஆராதிக்க முடியவில்லை. They cannot worship. தேவனை துதிக்க They முடியவில்லை. cannot praise. தேவ வசனத்தை கேட்க முடியவில்லை. They cannot hear the word of God. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார் இவைகள் நடக்கும். But the Lord said these things will happen. என்னதான் அடைக்கப்பட்டிருந்தாலும், Maybe you may be a called person. என்னதான் மூடப்பட்டிருந்தாலும், Maybe the doors are closed. நமக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit who is in us is பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். a Holy Spirit is in us now. அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளால் மௌனமா இருக்கவே முடியாது. The anointed children of God cannot be quiet. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit who is in you. ஆமோஸின் புத்தகம் 5 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் படிக்கிறோம், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். இருந்ததா இல்லையா? Therefore the Lord, the God of hosts, the Lord said, thus wailing shall be in all streets, and they shall say in all highways, alas, alas, and they shall call husbandman to mourning, and such are so skillful and lamentation of wailing. வானம் மாறும், பூமி மாறும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. Heaven and earth will go fake, but the word of God will never go fake. வானத்தையும் பூமி படைத்த சிருஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். The Lord who created the heaven and earth, he knows everything well. கடந்த காலத்தில் நாம் பார்க்கவில்லையா? We all see in last days the things are happening in எல்லா our country. தெருக்களிலும் புலம்பல் உண்டாயிற்று. Every street howlings. ஓ, தேவாலயத்திலே சத்தங்கள் இல்லாமல் போயிற்று, அலறி சத்தம் கேட்டது. And the praising noises are not there in the church. எரேமியா 16 அதிகாரம் 4 வசனம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:4 படிங்க. Jeremiah 16:14, the Bible says, இதை குறித்து மகா கொடிய வியாதிகள் என்று சொன்னார். 16:4. மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்க பண்ணுவாரும் இல்லை. இந்த நாட்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. The Bible says so clearly, they shall die of a grievous death, they shall not be lamented. தேவனுடைய பிள்ளைகள், ஆதலால் கர்த்தர் சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும்.
All these things will happen, the Bible says. என் ஜனமே நீ உட்கார்ந்து இருக்காதே, Oh my people, don't sit, நீ படுத்து இருக்காதே, don't sleep. எழும்பு, Arise, எழும்பி பிரகாசி, arise and shine, உன் ஒளி வந்தது, for the light has come. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், The Lord who is in you is greater. என் ஆவியானவர் சோர்ந்து போவதில்லை. The Spirit of God will never go grieved. தேவஜனமே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். The Holy Spirit is saying, warning, ஆட்டம் பாட்டம் போதும், enough dancing and singing, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போதும். enough dancing and celebrating and ஆண்டவர் நம்மை singing. எழும்ப சொல்லுகிறார், But the Lord is saying, arise, ஜெபிக்க சொல்லுகிறார், arise and pray, புலம்ப சொல்லுகிறார், arise and lament, கண்ணீர் விட சொல்லுகிறார், arise and shed tear. நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க சொல்லுகிறார், You pray for the nation, சபைகளுக்காக ஜெபிக்க pray for சொல்லுகிறார். the church. சபையே அசதியா இருக்க Oh வேண்டாம், church, don't be slothful. விசுவாசியே அசதியா இருக்காதே, Believer, don't be slothful. வாலிபனே அசதியா இருக்காதே, Young man, don't be slothful. வாலிபனே எச்சரிக்கை, Oh young man, be உன் careful. வாலிபத்தை குறித்து கணக்கு நீ கர்த்தருக்கு You கொடுக்கணும். have to submit all the accounts about your young life. உன் வாலிபத்தை நீ அசதியா இருந்து விட்டால் If you are slothful in the young days, நாளை கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பார். and God will ask you accounts of your life. ஆண்டவர் சொல்லி சபையை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு சபையே, Church, arise. எழும்பு, Church, எழும்பு arise. பிரகாசி, Arise and shine. எழும்ப சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. The Lord is saying to நம்மை arise. உண்டாக்கினவர் கர்த்தர், அவர் சோர்ந்து போவதில்லை. The Lord who created us. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் உண்டு. There are many things to say. இனி காலம் இல்லை, No more days left. இனி உலகத்திலே சம்பவிக்கிறதை கர்த்தர் ஏற்கனவே நம்ம திட்டவட்டமா What சொல்லிட்டார். all the things going to happen in the world, கர்த்தர் நம்ம God ஜெபிக்க, said beforehand. கர்த்தர் நம்மை எழும்ப சொல்லுகிறார். The Lord is saying to arise. சபையே, Church, தேவ ஊழியர்களே, servant of God, இன்றைக்கு அர்த்த ஊழியே குறை சொல்ல வேண்டாம், you don't need to mock at others. அர்த்த ஊழியக்காரர்களை குறை சொல்ல You வேண்டாம். don't need to say anything about நாம் others. செய்ய வேண்டிய எஜமானுடைய வேலையை நாம் செய்யணும். You have to do the work which is supposed to do. பிறனை குற்றப்படுத்த தேவன் நம்மை அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. God never gave authority to talk about others. அடுத்த ஊழியர்களை குற்றப்படுத்த தேவன் நமக்கு அதிகாரம் Don't கொடுக்கவில்லை. judge other ministers. நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகத்தை கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். We need to pray in tears. That's all we have to do. இயேசு கண்ணீர் விட்டார், Jesus shed tear. எனக்காக கண்ணீர் விட்டார் What ஆண்டவர். for he shed tear? ஏன் தேவனே கண்ணீர் விடுகிறாரே, Why God himself shed tear? நாம் கண்ணீரை விடக்கூடாதா? How much more we have to shed tear? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சொல், எழும்பு, The Lord is saying, உன் arise. மேட்டிமையை விட்டு எழும்பு. Arise from the lofty mind. உன் மேட்டிமை, உன் கௌரவம், உன்னுடைய பெருமை விட்டு எழும்பு என்று All the சொன்னார். pride and lofty mind, you have to come out of all these things. இவைகள் நம்மை நீதிமானாய் மாற்றாது. These things will never make you righteous. எல்லா மனத்தாழ்மையோடு கூட இருக்க கர்த்தர் சொல்கிறார். The Lord is saying you have to be in all humility. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும். Not by the strength, not by the power, but by the Spirit of the Holy Spirit. சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழும்புவோம். Church, we have to arise. அபிஷேகம் குறைந்து விட்டதா? Do you lack in anointing? அபிஷேகத்துக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். We have to pray in anointing. இனி காலம் இல்லை, No more days. இனி காலம் இல்லை. No more time. படிக்க வேண்டாம். No sleep. அதுல ஏசாயா 2:17 சொல்லும், நரரின் மேட்டிமை அங்கே ஒளிந்து போகும். The book of Isaiah 2:11, the Bible says, Isaiah 2:11. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். The lofty looks of man shall be humbled, and the haughtiness of men shall be bowed down, and the Lord alone shall be exalted in that day. தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்துகிறவன் யார்? Who can lift himself before God? ஆண்டவர் சொல்கிறார், பைபிள் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, நரரின் மேட்டிமை அங்கே ஒளிந்து போகும். The lofty looks of man shall be humbled. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God is against. நம்ம எல்லாம் மனத்தாழ்மையோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். With all humility we have to seek God's அடுத்த face. சபைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். We have to pray for other அடுத்த churches. ஊழியர்களுக்காக நாம் ஜெபம் We have to பண்ணுவோம். pray for other ministers of God. ஊழியர்கள் சாதாரணமாய் வரவில்லை. Ministers of God never come across in the very easy way. எல்லா ஊழியர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Every ministers of God were called by God. தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தேவனுக்கு வந்தவர்கள். They sacrificed their life for God and they came for the ministry. அவர்கள் பலவிதமான பாடுகள் மத்தியிலே இந்த ஊழியம் இன்பமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். Tribulation, they came to the ministry. ஆதலால் எந்த ஊழியரை நாம் குறைபடுத்த கூடாது தேவனுடைய So பிள்ளைகளே. do not judge any ministers of God. ஆண்டவர் அவங்கட்ட கணக்கேற்பார். God will take care of it. நாம் செய்ய வேண்டியது எழும்பு. All we have to do is arise. கர்த்தர் சொன்னார், ஜெபி.
and you pray. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு. You pray for others. திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்க. You stay in the gaps and pray. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நமக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். The Lord is asking us to pray. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. அந்த மேட்டிமை வேண்டாம். மேட்டிமை வேண்டாம். No need to have the நரரின் loftiness. மேட்டிமை அங்கே தணிந்து போகும். The lofty hooks of man shall be humbled. ஓ நான் என்று உலகத்தில் யார் சொன்னாலும் தேவன் அவளுக்கு எதிர்த்து நிற்கிறார். Anyone who says I, God is against you. எல்லா மனத்தாழ்மையோடு கர்த்தர் நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்றுவோம். With all humility we have to fulfill the ministry. We have to fulfill all our duties before God. யாராவது என்கிட்ட எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நான் ஒரே வார்த்தை ஆண்டவருடைய கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி நாம் எப்படி இருக்கணுமா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. Ye shall walk after the Lord your God. Follow Jesus. இயேசுவை பின்பற்று. I have decided to follow Jesus. இயேசுவை பின்பற்ற நான் தீர்மானித்தேன். அவர்தான் நல்ல வழி காட்டுகிறவர். He alone can show a good way. அவர்தான் உத்தமமான வழியை காட்டுகிறவர். He alone can share a righteous way. அவர்தான் பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டுகிறவர். He is the only one who can show the way to go heaven. அவரை பின்பற்றும்போது நாம் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவோம். When we follow Jesus, we will reach our destiny. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. And thou shalt follow a God. ஏனென்றால் அவர் சொன்னார் நானே வழி, நானே சத்தியம், நான் தான் ஜீவன். Because Jesus said, I am the way, the truth, and the life. என்னை இல்லாம ஒருவனும் மோட்சத்துக்கு போக முடியாது என்று கர்த்தர் சொன்னார். No man come to the Father without me, the Lord says. என்ன செய்யணுமா? நீங்கள் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து. He shall walk after the Lord your God and fear him. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of the wisdom, the Bible says. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிகளுக்கு அது நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும். The fear of God is like a living stream that can keep you away from all the snares of the death. அவர் சொன்னார் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன பண்ணு காத்துக்கொள். When you go to church, beware of your walk. நடைனா என்ன அர்த்தம்? What do you mean by walk? உன் எண்ணத்தை காத்துக்கொள்ளு. Your mind. உன் கண்ணை காத்துக்கொள்ளு. Your eye. உன் பேச்சை காத்துக்கொள்ளு. Your tongue. உன்னுடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ளு. Your life. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளு. When you go to church, beware of your walk. மூடனை போல பலியிடுவதை பார்க்கிலும் பேசாம இருக்குது பெட்டர். Don't sacrifice like a fool. It's better to be quiet. கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the one who fear God. ஓ என்ன செய்தாலும் தேவனுக்கு பயப்பட ஒரு பயம் நமக்கு அவசியம். Whatever you do, wherever you go, you need to have a fear of God in you. தேவனுக்கு பயப்பட மனுஷனை எல்லா கண்ணிகளுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். God will keep him away from all snare. The one who fear God. எல்லா பயத்தோட உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. With all fear, you need to fulfill your salvation. நீங்கள் தேவனை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு and keep his commandments. ஆண்டவர் சொன்னார் அவர் கற்பனைகளை கைக்கொண்டு Keep his commandments. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நான் சொல்லுகிற கற்பனையை தள்ளி விடுகிறவன் ஆக்கினைக்குள்ளாவார். The one who say Lord, Lord, Lord and not bother to walk according to the commandments, and that commandment will judge you. அந்த நாளிலே நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிக்கும்போது when you stand before the judgment seat, ஆண்டவர் முழு உலகத்தையும் நியாய தீர்க்க போகிறார். God will judge the entire world. அப்போது ஏராளம் எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். A great multitudes of people stand before him. ஆண்டவர் சொன்னார், the Lord said, அக்கிரம செய்கிறவர்களே என்னை விட்டு நீங்கி போங்க. you evil doers, get away from my sight. ஏன் ஊழியக்கார பேச்சை கேட்கல? You didn't listen to the servants of God. தீர்க்கதரிசி பேச்சை கேட்கல. You not listened to the prophet's word. என் வார்த்தையை நீங்க பின்னி போட்டீங்க. You rejected my word. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. You didn't obey to my word. என்னை விட்டு அகன்று போக. Get out of my sight. பிசாசுகளாக வைக்கப்பட்டிருக்க அந்த நரகத்து பாதாளத்துக்கு போங்க. Go hell which is prepared for the devil. There is a day, one day everybody we are going to stand in front of Lord's. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நாள் உண்டு. நாம் எல்லாரும் நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். But the Lord is saying, truly there is an end. Your hope shall not be cut off. ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
The Lord said, kept the சபைகளை கர்த்தர் வைக்கிறார். God kept many churches. ஆடுகளை ஏராளமான ஆடுகளுக்கு முன்னால் மேய்ப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Before the more sheep, God kept his ministers. மிருகங்கள் துஷ்ட மிருகங்களாலே இந்த ஆடுகள் அது சாகாதபடிக்கு தேவன் மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். The shepherds have to take care of the sheep so that all the evil animals cannot, eat them. தேவன் கர்த்தர் நம்ம வைத்த சபையிலே ஊழியக்காரருக்கு நாம் கீழ்ப்படிந்து When you obey to the servant of God, அப்படி வசனத்தை கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு and you practice the word of God, அவருடைய சத்தத்தை கேட்டு and you listen to his voice. கர்த்தர் சத்தத்தை கேட்கிறோமா? Are we listening to his voice? கர்த்தர் சத்தத்தை கேட்கிறோமா? Are we listening to his voice? கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியல. Many are unable to listen to the voice of ஏன்னா God. பக்கத்துல இருக்க கதை அழுதுட்டு இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்க கதை அழுதுட்டு இருக்கான். Another man who's sitting beside you, is saying some stories. இங்க உட்கார்ந்து இருக்க கதை அழுதுட்டு இருக்கான். Another one also saying some stories. இங்க உட்கார்ந்து இருக்க கதை அழுதுட்டு இருக்கா. Many are saying some con stories. இந்த பக்கம் உட்கார்ந்து கதை அழுதுட்டு இருக்கா. Many are. கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்க முடியும்? How can you hear the கொஞ்சம் கூட word of God? பயமில்லாம இருக்க வேண்டாம். Don't live a life without the fear of அக்கிரம God. செய்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். You wicked people, get out of my sight. கிறிஸ்தவனே, You Christian. கிறிஸ்தவன் போர்வையில நான் எப்படியெல்லாம் வாழலாம் என்று அர்த்தம் அல்ல. Under the cover, many Christians are living. They think they can live however they like. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள் பாக்கியவான்கள். Only the people who obey the word of God, and they are the blessed people. தேவ வசனத்துக்கு கீழ் நடுங்கிறவர்கள் பாக்கியவான்கள். The one who tremble before the word of God, and they are the blessing people. ஆதலால் அந்த வசனம் நமக்கு ஜீவனா இருக்கும். The word that should be a life for us. அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு When you fulfill the word of God, and அவரை hear the word of அவரை God, சேவித்து when you serve the Lord, ஆண்டவரை சேவிக்க தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். God called us to serve him. இத பாஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்கொள்ளட்டும். Let pastors take care. ஊழியக்காரங்க பார்த்துக்கொள்ளட்டும். Let pastors take care. அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. No, not like that. பாஸ்டர் தான். Pastor is a pastor. ஆடுகளும் தனக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். Believers, you have to do the job which is supposed to விசுவாசிகளும் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும். All believers should do the job which you should do. கர்த்தர் சபையில வைத்த நோக்கத்தை நம் மூலமாக நிறைவேற்ற சித்தமா இருக்கிறார். God want to fulfill all his intention through us. சபையில வந்து வார்த்தை கேட்டு பலப்பட்டு சத்தியத்தை கேட்டு பலப்பட்டு ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்து கொண்டே We have to come to church, we have to listen to the word of God, we have to be empowered, and we have to be encouraged. We should not be quiet. We have to do the work of God. கர்த்தரை சேவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. May God give grace to minister unto him. நோவா காலத்திலே உலகம் அழிய போகிறது. In the Noah's time, the world was about to destroy. ஜலப்பிரளயம் வந்து வெள்ளம் வந்தது. And flood came. முழு உலகமும் அழிந்தது. Entire world was destroyed. நோவாவின் பேழை உயர்த்தப்பட்டது. The ark of Noah was exalted up. நோவாவின் குடும்பம் அங்கே இருந்தது. Noah's family was inside the ark. அது பின்பு மலைக்கு உயரமான மலைக்கு இந்த பேழை உயர்த்தப்பட்டது. Above all the mountains and hills, அங்கே the ark was there. ஆண்டவர் இரக்கம் பாராட்டினான். So God was so merciful. ஜலம் குறைந்து கொண்டே வந்தது. The flood was reducing slowly. ஜலம் குறைய குறைய நோவாவின் பேழை அரராத் என்ற அந்த மலை மேலே தங்கிற்று. And the ark was settled in the mount called Ararat. இப்போ நோவா என்ன பண்ணார்? தண்ணி குறைந்திருக்கிறத என்று பார்ப்பதற்காக அந்த ஜன்னலை திறந்து தான் கிட்ட இருந்த ஒரு காக்காவை வெளியே அனுப்பினார். So Noah opened the window and sent a crow, a raven, outside the ark. இந்த காக்கா வெளியே போகும். அங்க என்ன இருக்கு? எல்லாம் செத்து போன மனுஷனுடைய பிணங்கள். So that time, all the waters, all the dead bodies are floating. So the raven went out. It didn't come back. அது காக்கா போகும். வெளியே ஃபுல்லா பிணம். பிணச மேல உட்காரும். So the raven went and sat on the dead bodies and he started to eat. ஆனால் புறாவை அனுப்பினார். But second time he sent a dove outside. புறாவை அனுப்பினார். He sent a dove. இந்த புறா போய் உட்காரத்துக்கு கால் வைப்பதற்கு இடம் இல்லை.
The dove went outside and didn't find a place to அது rest. உள்ளங்கால் வைப்பதற்கு இடமில்லை, ஏனென்றால் உலகம் முழுவதும் பிணங்கள், செத்த பிணங்கள். The dove has no place to rest. இந்த புறா அந்த பிணத்து மேல உட்கார முடியாது. Because the dove cannot sit on the dead bodies. காக்காவுக்கு இது பிணம் இருந்தா போதும், சம்பாதிச்சுக்கலாம், தின்னலாம்னு சொல்லி அங்கேயே போச்சு. அந்த புறாவால உட்கார முடியல. For the raven, dead bodies are so special. No, he can eat it. But for that, for the dove, it's not so. மீண்டுமாக அந்த புறா இங்கே வந்தது. So the dove came back to the ark again. அவர் பிடித்து கொண்டார். So Noah took the dove and brought it inside. கர்த்தருக்கு பிள்ளைகள் புறாவை போல இருக்க கர்த்தர் விரும்புகிறார். Children of God, you should be like a dove. புறா கூவுற புறா. You should be like a dove. கபடற்ற கபடே இல்லாத புறா. A dove without malice. அசுத்தத்தை விரும்பாத புறா. A dove which doesn't like filthy things. கேடக்குள்ளே தன்னுடைய எஜமானுக்கிட்ட கையில அடங்கி இருக்கிற புறா. A dove which is under the control of Noah. இரண்டாவது முறை புறாவை அனுப்பினார். And second time he sent a dove அது outside. போய் அங்கே மரங்கள் தென்பட்டது, ஒலிவ இலையை பறித்து கொண்டு வந்தது. And he found, the dove found an olive tree and brought a small stick, a leaf from the tree. புறாவை போல உலகத்தால கரைப்படாமல் இருக்கிற புறாவை போல இருக்க விசுவாசியை கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying to the dove which is like clean. அந்த புறா மீண்டுமாக இரண்டாம் முறை போய் இலை ஒலி இலையை கொண்டு ஆத்மாக்களை கொண்டு வந்தது. A dove brought a new souls to church. ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய உத்தரவாதத்தை விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். God have given a duty. It's a big duty where all Christians should do, that you have to save souls. மூன்றாவது முறை இந்த புறாவை வெளியே அனுப்பினார். And third time he sent out the dove outside. அந்த புறா அப்படியே பறந்து போனது, திரும்பி வரவில்லை. The dove didn't come back again. இது கர்த்தருடைய வருகையிலே பரிசுத்தமாக்கப்பட்ட புறாக்கள், சாந்தமுள்ள புறாக்கள், ஜெபிக்கிற புறாக்கள், ஆத்மாதாய் செய்கிற புறாக்கள், ஒலிவ கனிகளை கொடுக்கிற புறாக்கள், இந்த புறா ஒரு நாள் வரப்போகிறது. A dove which is praying, a dove without malice, a dove which brings souls, that dove is caught up to heaven. அது கர்த்தரை நோக்கி பரலோகத்திற்கு நிச்சயமாகவே போகும். That will take off to the heaven. கர்த்தர் சொல்ல, அவரே கடைசியாக சொல்றார், அவரை பற்றி கொண்டு இருப்பீர்களாக. And finally you have to be uphold him. You have to cling on to him. ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். We have to cleave unto him. உம்மை இல்லாமல் ஆண்டவரே எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. I don't have any other hope other than you, Lord. நீரே என் நம்பிக்கை. You are my hope. நீரே என் வழி. You are my way. நீரே என் பலன். You are my strength. நீரே என் பாதுகாப்பு. You are my protection. நீரே என்னுடைய எல்லாவற்றையும் நீரே காரணர் இயேசப்பா. Lord, you are all in all for me, O God. அவரை பற்றி கொண்டு இருக்கிற சொல்கிறார். We have to cleave upon him. கர்த்தரை விட்டு விலகி போக வேண்டாம். You should not go away from him. கர்த்தருக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் வர வேண்டாம். You should not have any distance between you and God. அவரை பற்றி கொண்டு இருப்போம். Cleave unto him. கர்த்தர் சீக்கிரத்தில் வர போகிறார். Very soon our Lord is going to எழும்பி come. பிரகாசி. Arise and shine. ஒளி வந்தது. For thy light has come. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். ஏசாயா 26 அதிகாரம் Book of Isaiah 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். Come, my people, enter thou into the chambers and shut the doors about thee. Hide thyself as it were for a little moment until the indignation be overpast. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, my people, நீ உன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவுகளை பூட்டிக் கொண்டு enter thou into the chambers and shut the doors out. சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொண்டிரு. Hide thyself as it were for a little moment until the indignation be overpast. பூட்டிய அறைக்குள்ளே யார் வருவார்? இயேசு வருவார். Jesus will come in the closed door. ஜெபிக்கிற காலம். These are the days where we have to pray. சபை புலம்புகிற காலம். These are the days where the church should lament. சபையே கவனம். Church, be careful. தேவ பிள்ளைகளே கவனம். Children of God, be careful. இயேசு வரப்போகிறார். Our beloved is going to come. கர்த்தர் வரப்போகிறார். Our Lord is going to come. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். Today when you see the world, God is warning us. அறைக்குள்ளே மறைந்து சபை ஆனந்திக்க வேண்டும்.
The church should be in the closed room, and we have to have a close relationship with God. அறை என்றால் செட்டின் மறைவிலே, இயேசுவின் செட்டின் மறைவிலே பாதுகாப்பு உண்டு. We have a protection under the wings of the Lord. அதுக்கு வெளியே உலகத்தில் எல்லா விதமான பயங்கரங்கள் அருவருப்பும் இருக்கிறது. Outside the wings of the Lord, all abominations, all filthy things are there. அறை என்றால் தேவ கிருபை. When you are under the wings of God, and கர்த்தருடைய you shall find the favor of God in your life. கர்த்தருடைய கிருபையிலே விளைந்து கொண்டு இருப்போம். We have to be under the grace of God. ஜெபித்து கொண்டு இருப்போம். We have to pray. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டு இருப்போம். Renew the anointing. கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். And ministry unto God. நற்கிரியை செய்வோம். Do good works. கர்த்தர் நம்ம வைத்த ஊழியருக்கு அடங்கி இருப்போம். We have to be under the control of the servant of God. நம்மை தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவோம். We have to prepare ourselves to see God. ஆயத்தமா இருக்கோமா? Are we prepared? ஆயத்தமா இருக்கோமா? Are we prepared? நடை எப்படி, உடை எப்படி, பாவனை எப்படி? How is your walk? How is your dress? உலக வேஷம் தேவனுக்கு விரோதமான பகை. All the worldly fashions are against God. நாகரிகமான உலகம் மனுஷனை கெடுக்கும். All the fashion world is against God. அது spoil him. அது ஒன்று மேல போகாது. That will never go up. நம்மை அசுத்தப்படுத்தாது. That will make us dirt. தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனமே என்று கர்த்தர் சொல்லி. The Lord is saying, my people, எழும்பி பிரகாசி. arise and shine. உன் ஒளி வந்தது. For the light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. For the glory of God is shine upon thee. பூமியும் ஜனங்களின் காரிருள் மூடும். And the earth and the people, the darkness will cover. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். For you, the Lord will shine upon thee. எல்லாரும்